அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது ஒரு மறைக்கப்பட்ட விஷயம். இந்த மறைக்கப்பட்ட விஷயம் யாருக்குமே தெரியாது. நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஜோதிடத்தில் எங்கேயோ போய் தேடிக்கிட்டு இருக்கோம். நம்மகிட்ட இருக்கிறது என்ன சொல்கிறோன்னா, ஒரு கிரகம் கோச்சார ரீதியாக எந்த கிரகத்திற்கு எத்தனாம் இடத்துல வரும்போது சூப்பர் சக்ஸஸ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லப்போகிறேன். இப்போ நமக்கு ஒரு கிரகம் நின்றுட்டுருக்கு. ஒரு கிரகம் என்ன சொன்னான்னா 7 கிரகத்துக்கும் சொல்கிறேன். 7 கிரகத்திற்கு என்ன சொல்கிறான்னா, அது எந்த இடத்திற்கு வரும்போது உங்களுக்கு எத்தனை நாள் நின்று அத்தனை நாள் உங்களுக்கு ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கும். அப்படி ஒரு அற்புதமான விஷயத்தை நம்ம முன்னோர்கள் சொல்லி வைத்துட்டு போயிருக்காங்க. இதற்கு தாராபலன் அப்படிங்கிற எந்த இதுவுமே உங்களுக்கு தேவைப்படாது. அப்போ என்ன சொல்கிறான்னா, இந்த சூரியன் நின்ற இடத்திற்கு 6ஆம் இடத்தில் சனி இருந்தால், சூரியன் நின்ற இடத்திற்கு 6ஆம் இடத்தில் ஜென்ரலாகவே சனி உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் நீங்கள் யோகவான் தான். அதே சமயத்தில் நமக்கு சூரியன் நின்ற இடத்திற்கு 6ஆம் இடத்தில் சனி வருங்காலம் அற்புதமான யோகத்தை கண்டிப்பாக அந்த 2.5 வருஷம் சூப்பராக செய்வார். ஏன்னா அதுதான் நம்மளுடைய கொடுப்பினை. இதை நீங்கள் நம்ம புரிஞ்சுக்கிட்டது கிடையாது. அப்போ சூரியன் நின்ற இடத்திற்கு 6ஆம் இடத்தில் சனி இருந்தால் அவர் யோகவான் நல்ல பலனை கொடுப்பார். தொழில் ரீதியாக நல்ல பலனை கொடுப்பார். அதே சமயத்தில் சூரியன் நின்ற இடத்திற்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் அதுவும் ஒரு பெரிய யோகம்தான். சரி, இந்த மாதிரி எனக்கு இல்லை, சூரியனுக்கு 6இல் சனி இல்லை, சூரியனுக்கு 7இல் சனி இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, கோச்சார காலத்தை கணக்கு பண்ணுங்க. கோச்சார காலம்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஏன்னா சனி 2.5 வருஷத்திற்கு உண்டான ஆதிபத்தியம் உடையவர். 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு கட்டத்திலேருந்து மாறுவார். அப்போ அதை நம்ம விட்டுருங்க. மற்ற கிரகங்கள் என்று சொல்லக்கூடியது சூரியனுக்கு 6இல் சனி, சூரியனுக்கு 7இல் செவ்வாய், இப்படி வருகின்ற காலம். இப்போ நமக்கு சனி இருக்கின்ற இடத்திற்கு என்ன சொல்கிறான்னா, சனி இருக்கின்ற இடத்திற்கு சூரியன் 6இல் வரும்போதும் இந்த யோகத்தை அனுபவிக்கலாம். சனி இருக்கின்ற இடத்திற்கு என்ன சொல்கிறான்னா, சூரியன் 6இல் வரும்போதும் அதில் ஒரு அவர்களுக்குள் ஒரு என்ன சொல்கிறான்னா இணக்கம் ஏற்படும். அதே மாதிரி சூரியனுக்கு 6இல் சனி இருந்தால் யோகவான், சூரியனுக்கு 7இல் செவ்வாய் இருந்தால் இயற்கை யோகர். கோச்சார ரீதியாக வரும்போது இப்போ ஒருத்தர் 5 மாதம் போய் பிறந்துட்டார். அவருக்கு சூரியன் நின்ற இடத்திற்கு 7ஆம் இடத்துல மேசத்தில் செவ்வாய் வருகின்ற காலம் எவ்வளோ நாள் நிற்காரோ அவர் யோகத்தை கொடுப்பார். இதே மாதிரி கணக்கெடுத்தது. அதற்கடுத்து சந்திரன் நின்ற இடத்திற்கு சுக்கிரன் 7இல் இருந்தால் ஒரு யோகத்தை கொடுக்கும், உறுதியாக கொடுக்கும். அப்போ நமக்கு அந்த மாதிரி இல்லையா, நாம் சந்திரன் நின்ற இடத்திற்கு சுக்கிரன் 9-7 வருகின்ற காலம் கவனமாக இருங்க. ஒரு லக்கி பிரைஸ் கண்டிப்பாக உண்டு. பார்த்துருக்கணும். அதற்கடுத்து சந்திரன் நின்ற இடத்திற்கு செவ்வாய் 9இல் வருகின்ற காலம் ஒரு சொர்க்கத்தை கொடுப்பார், ஒரு நல்லதை கொடுப்பார். நமக்கு அந்த மாதிரி இல்லைன்னு விட்டுருங்க. இல்லை அப்படிங்கிறத விட, அப்போ சந்திரன் நின்ற இடத்திற்கு செவ்வாய் எப்போ வர்றாருன்னு என்ன சொல்கிறான்னா, ஓடு மீன் ஓட உரு மீன் வருமளவும் காத்திருக்குமாம் கொக்கு. அந்த ஒரு 45 நாள் 50 நாளில் நமக்கு ஒரு நல்ல காரியம் சூப்பராக நடக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் நீங்கள் பார்த்துக்கிடலாம். அப்போ செவ்வாய் நின்ற இடத்திற்கு சூரியன் 2ஆம் இடத்தில் வரும்போது ஒரு யோகம் கிடைக்கும்.
செவ்வாய் நின்ற இடத்திற்கு சந்திரன் 6ல் வரும்போது ஒரு யோகம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இதை நீங்கள் வந்து என்ன சொல்லலான்னா பயன்படுத்திக்கணும். இப்போ செவ்வாய் இருக்கின்ற இடத்திற்கு வந்து என்ன சொல்லலான்னா சூரியன் 2ல் வரும்போது நல்ல வருமானம் இருக்கும். அதே சமயத்தில் செவ்வாய் நின்ற இடத்திற்கு 6ல் சந்திரன் வரும்போது அன்றைய 2.25 நாள் 2.5 நாள் ஒரு நல்ல வருமானம் இருக்கலாம். அது சார்ந்த காரகத்துவத்துக்குண்டான ஆதிபத்தியம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதற்கடுத்து புதன் நின்ற இடத்திற்கு 2ல் சந்திரன் புதன் நின்ற இடத்திற்கு 2ல் சந்திரன் வரும்போது ஒரு நல்ல நிலைக்கு நமக்கு வருவதற்குண்டான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். புதன் நின்ற இடத்திற்கு 4ல் குரு வரும்போது புதன் நின்ற இடத்திற்கு 4ல் குரு வரும்போது ஒரு நல்ல அமைப்பை அவர் கொடுப்பார். காலமெல்லாம் கொடுப்பார். அப்படி காலமெல்லாம் யாருக்காவது நின்றுச்சு, ஸ்டாண்டர்டாக நின்றுச்சுன்னா வந்து அவங்க வந்து ஒரு பெரிய லக்ஸரி மேனாக தான் கண்டிப்பாக இருப்பாங்க. அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. அதற்கடுத்து குரு நின்ற இடத்திற்கு 6ல் சனி வரும்போது ஒரு யோக பலனை வந்து கண்டிப்பாக செய்யும். குரு நின்ற இடத்திற்கு 5ஆம் இடத்தில் வந்து செவ்வாய் வரும்போது ஒரு யோக பலனை செய்யும். அப்படி உங்களுக்கு இது ஸ்டாண்டர்டாக இருந்தால் நீங்கள் வந்து என்ன சொல்ல ட்ரேட்மார்க் உள்ளவர்கள். அதற்கடுத்து சுக்கிரன் நின்ற இடத்திற்கு 2ல் செவ்வாய் வரும்போது எனக்கு சுக்கிரன் நின்ற இடத்திற்கு இப்போ செவ்வாய் 2ல் அவர் இருக்கிற வரைக்கும் நல்ல நச்சுன்னு வருமானம் வரும். சுக்கிரன் இருக்கின்ற இடத்திற்கு 2ல் இப்போ செவ்வாய் இருக்கார். எனக்கு தனுசில் சுக்கிரன், இப்போ செவ்வாய் இருக்கிற இடத்துல மகரத்தில் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அப்போ நல்ல வருமானம் வருகிறது. அதே மாதிரி சுக்கிரன் இருக்கின்ற இடத்திற்கு 6ஆம் இடத்தில் புதன் இருந்தால் ஒரு நன்மையான ஒரு தன்மை கண்டிப்பாக உண்டு. இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கிடணும். அதற்கு அடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா சனி இருக்கின்ற இடத்திற்கு 3ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் ஒரு நல்ல பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். சனி இருக்கின்ற இடத்திற்கு 11ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் சனி இருக்கின்ற இடத்திற்கு 11ஆம் இடத்தில் வந்து சந்திரன் வரும்போதெல்லாம் நல்லா வந்து என்ன சொல்கிறான்னா அள்ளி குமிக்கக்கூடிய ஒரு சந்தோஷத்தையும் ஒரு பெரிய வெற்றியையும் கொடுப்பதற்குண்டான ஒரு வாய்ப்புகளை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இதெல்லாம் நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கண்டிப்பாக பயன்படுத்தணும். ஆமாம். அப்போ என்ன சொல்கிறான்னா நல்லதெல்லாம் சொல்லியாச்சு. அப்போ கெட்டதுன்னு ஒன்று இருக்கும்ல, அந்த கெட்டது எது? சூரியனுக்கு 11ல் குரு வரும்போது அடி வாங்க தயாராகி கொள்ளுங்கள். சூரியன் இருக்கின்ற இடத்திற்கு 11ஆம் இடத்தில் வந்து சுக்கிரன் வரும்போது சுக்கிரன் இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை தான். அதனால் கவனமாக இருக்கணும். சந்திரன் இருக்கின்ற இடத்திற்கு 3ஆம் இடத்தில் வந்து சூரியன் வரும்போது மிக மிக கவனமாக இருக்கணும், கெடுப்பான். செவ்வாய் இருக்கின்ற இடத்திற்கு வந்து புதன் 12ல் வரும்போது உங்களை கெடுத்து வந்து தெருவுக்கு கொண்டு வருவான், கவனமாக இருங்கள். அதற்கடுத்து புதன் இருக்கின்ற இடத்திற்கு செவ்வாய் 3ஆம் இடத்தில் வரும்போது ஒரு பிரச்சனையை சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை கண்டிப்பாக வரும், கவனமாக இருங்கள். குரு இருக்கின்ற இடத்திற்கு 12ஆம் இடத்தில் சூரியன் வரும்போது ஒரு பெரிய போராட்டத்தை நீங்கள் சந்திக்க வேண்டியது வரும், அதில் கவனமாக இருக்கணும். அதற்கடுத்து சுக்கிரன் இருக்கின்ற இடத்திற்கு 4ஆம் இடத்தில் சனி வரும்போது பிரச்சனை உண்டு. சனி இருக்கின்ற இடத்திற்கு 7ஆம் இடத்துல போய் செவ்வாய் வருகின்ற காலம் ஒரு பெரிய பிரச்சனை உண்டு. இது எங்கே சொல்லப்பட்டுள்ளது ஜோதிடத்தில் வந்து இது வந்து பெரிய வந்து மறைச்சிட்டாங்க. இதெல்லாம் சொன்னால் வந்து எவனுக்கு புரிஞ்சுக்கிட்டு போகுது அப்படிங்கிற நினச்சாங்களோ என்னமோ தெரியல. இது வந்து உண்மை. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் வந்து என்ன சொன்னால் ஒரு கிரகம் வந்து 2 கிரகங்கள் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியதாகவும் ஒரு கிரகம் எப்போ வந்து உங்களை மாட்டி விடணும் அப்படிங்கிற நோக்கத்திலே தான் வந்து இன்றைக்கு வரைக்கும் வந்து அந்த செட்டிங்ஸ் வந்து செய்யப்பட்டுள்ளது. அதனால் யார் வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து இதெல்லாம் நல்லா வந்து இந்த வீடியோவை எடுத்து வந்து நல்லா குறித்து வச்சுக்கிடுங்க.
குறித்து வச்சுக்கிட்டு நமக்கு அந்த மாதிரி இருக்கிறதா, நாம் எப்படி இந்தந்த காலங்கள் ஏன் வந்து ஒவ்வொரு மனிதனுக்கு எல்லா நாளும் பிரச்சனை வர்றது கிடையாது. திடீர்னு பார்த்தோம்னா என்ன சொன்னால் ஒரு பிரச்சனையோடு நிற்போம். அப்போ அதுக்கு வந்து இந்த 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 சூத்திரங்களை வந்து நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், சூரியனுக்கு சுக்கிரன் பகை, சந்திரனுக்கு சூரியன் பகை, செவ்வாய்க்கு புதன் பகை, புதனுக்கு செவ்வாய் பகை, குருவுக்கு சூரியன் பகை, சுக்கிரனுக்கு சனி பகை, சனிக்கு செவ்வாய் பகை அப்படின்னு வந்து எல்லாம் சொல்லிட்டு பொதுவாக சொல்லிட்டு போயிட்டாங்க. அது எந்த இடத்துல வரும்போது பகை, சும்மா வந்து எல்லாத்துக்கும் பகை கிடையாது. எந்த இடத்துல வரும்போது அந்த பகையை வந்து அவன் கொடுத்து வந்து போராட வைப்பான் என்பதை தெரியாமல் ஒட்டுக்க சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து, நான் சொன்ன இடங்களில் வரும்போது நன்மையும் கிடைக்கும். நான் சொன்ன இடத்துல இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கேன், 2 கிரகம் சொல்லியிருக்கேன். அது அந்த 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 கிரகம் நின்ற இடத்திற்கு இத்தனை இடத்துல வருகிறது என்பதை ரொம்ப தெளிவாக அக்யூரேட்டாக வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அழகாக குறித்து வச்சுட்டு போயிருக்காங்க. எந்த கிரகம் வந்து எந்த இடத்துல வரும்போது வந்து பெரிய போராட்டம் நடக்கும் அப்படிங்கிறதை வந்து என்ன சொன்னான்னா அவங்க சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. இதை யாருமே என்ன சொல்கிறான்னா வந்து சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டாங்க. இவனுக்கு இவன் நன்மை செய்வான், இவனுக்கு இவன் நன்மை செய்வான், இவனுக்கு இவன் நன்மை செய்வான், எங்கன்னா இருந்தால் நன்மை செய்வான் அப்படிங்கிறத வந்து தெரியாமல் நாம் இன்றைக்கு வரைக்கும் குழப்பிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சொல்லியாச்சு. இதை நன்றாக தெளிவாக படித்து குறித்து வைத்து கொண்டு ஒரு அட்டவணை கணக்காக போட்டு குறித்து வச்சுக்கிடுங்க. இந்த இடத்திற்கு இந்த இடம் வரும்போது நன்மை, இந்த இடத்துக்கு இந்த இடம் வரும்போது தீமை என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் கண்டிப்பாக இருக்கிறது. இதை நீங்கள் வந்து என்ன சொன்னா அழகாக தெரிந்து வைத்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை எப்போ வரும், சந்தோஷம் எப்போ வரும் என்பதை தெரிந்து உங்களுடைய காலத்தை வந்து நன்றாக செயல்படுத்துங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிடர் சிராயல் வி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.